ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்சிஎம் மாடல் 4 பார்க்க போகிறோம். இந்த எல்சிஎம் மாடல் 4 எப்படி இருக்குன்னா ஃப்ராக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? ஃப்ராக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் சிறிய எண் என்னதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பெரிய எண் காண்க, ஏறு வரிசை, இறங்கு வரிசை அப்படின்னு சொல்லிட்டு பண்ண சொல்லுவாங்க. அதேமாரி கொஸ்டின் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரொசீஜர் என்ன பண்ணுவோம்னா எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் கண்டுபிடிச்சி ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு 80ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க, 80ன்னு இதுக்கு எல்சிஎம் வருதுன்னா 17/18 × 80 அப்படின்னு போட்டு இதுக்கு ஒரு நம்பர் வரும். அதேமாரி எல்லா நம்பருக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் எது சின்னது, அதுக்கு அடுத்தது எது பெருசு, அதுக்கு அடுத்தது பெருசுன்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பயும் போல் எழுதுவீங்க. நம்ம அந்த எதுவும் இல்லாமல் எல்சிஎம்மே நம்ம பண்ண போகிறது கிடையாது. எல்சிஎம் எதுவுமே பண்ணாமல் என்கிட்ட ஒரு ஷார்ட்கட் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னுடைய ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு என்னென்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள், 17/18 ஒரு 5-6 கொஸ்டின் கிட்ட எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்கள். 17/18, 31/36, 43/45, 59/60 ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறான். நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் எல்சிஎம்மே நான் கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. என்னுடைய ஷார்ட்கட் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்சிஎம்மே கிடையாது. ஓகேவா? என்னுடைய ஷார்ட்கட் என்ன சொல்ல போகிறேன் பாருங்கள். இல்லை ஃபஸ்ட்டு என்ன பாருங்களேன், மேலே இருக்கிற நம்பருக்கு பார்த்தீங்களா, அந்த மேலே இருக்கிற நம்பர் மட்டும் நான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுத போகிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், 17, 31, 17, 31, 43, 59 எழுதிட்டுனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் எல்லாம் பேர் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டு செக் பண்ண போகிறேன். டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறேன். அப்போ இதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு டிஃப்ரெண்ட் 1 வரும். இதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 5 வரும். இதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 40. இதுக்கு டிஃப்ரெண்ட் 2 வரும். இதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 1 வரும். இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் தாங்க சொல்கிறேன் நான். 59க்கு 60க்குள்ளே டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லிட்டு கீழே இப்போ பகுதியில் எழுத சொல்கிறேன். ஓகேவா? எழுதிட்டேன். 17/1, 31/5, 43/2, 59/1. நான் என்ன பண்ண போகிறேன்னா டேரெக்டாக அடிக்க போகிறேன். அடிக்கும்போது என்ன பண்ண போகிறேன், ரவுண்டர் வேல்யூ முழு நம்பராக வரதை மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? தேவையில்லாம் பாயிண்டட் வேலைலாம் வேணாம், முழு நம்பர் மட்டும். இதுக்கு என்ன வரும், 17 வருது. இதுக்கு என்ன வரும், 32 6 முறை வரும். அதனால் அந்த முழு நம்பர் மட்டும் எழுதுனேன். 6, 5, 30. இது என்னன்னா 21 டைம் பார்த்தீங்கன்னா 42 வரும். அதனால் அந்த முழு நம்பர் மட்டும் எடுத்தேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 59 வந்துடுது. ஓகேவா? ஒரு வேளை சேம் நம்பராக இருந்ததுன்னா, மேலே சேம் நம்பராக இருந்ததுன்னா அப்போ நம்ம அதுக்கப்புறம் பாயிண்டட் வேல்யூ எழுதலாம். ஏன்னா நம்மளுக்கு சேம் நம்பராக இருக்கும்போது பாயிண்டட் வேல்யூ போட்டால் தான் அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் என்னதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போது இந்த இதில் நான் 17, 6, இது 17 சொல்லிட்டேன். இது 6ன்னு சொல்லிட்டேன். இது 21, இது 59. நம்ம என்னுடைய ஷார்ட்கட் வச்சு சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சின்ன நம்பராக கொண்டு வந்தாச்சு. இப்போ ஈஸியாக ஏறு வரிசையில் எழுதலாம்ல. இங்கே பாருங்கள், இதுக்கு நேராக எழுதுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியுமே. இதுக்கு நேராக என்ன வருது பாருங்கள், 17. இதுக்கு நேராக என்ன வருது பாருங்கள், 6. இதுக்கு நேராக 21 வருது. இதுக்கு நேராக என்ன வருது பாருங்கள், 59 வருது. ஓகேவா? நான் சிம்பிளிஃபை பண்ண வேல்யூ இது எல்லாமே நம்ம ஷார்ட்கட் போட்ட வேல்யூ. இதில் எது சின்ன நம்பருன்னு பார்க்கணும். 6 தான் சின்ன நம்பர், எல்லாருக்கும் தெரியும். 6 தான் சொல்லி இதுக்கு நேராக நம்மனா இந்த நம்பர் தானே ஏறு வரிசையில் கேட்குறாங்க. இதை தானே ஏறு வரிசையில் சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு நேராக என்ன வேல்யூ இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம ஏறு வரிசையில் எழுதணும். 17. அப்போ இதில் பாருங்கள், இப்போ 17, 6, 21, 5. இப்போ ஏறு வரிசையில்னா இதுக்கு நேராக என்ன இருக்குது, 31/36 கிரேட்டர் தென். அதுக்கப்புறமேட்டு அடுத்த இது பண்ணிங்கன்னா சின்ன பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 17. 17க்கு நேராக என்ன இருக்குது, 17/18ன்னு இருக்குது. அப்போனா வரும் 17/18. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென். அதுக்கப்புறம் பெரிய வேல்யூனா 21. 21க்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள். இதுக்கு நேரம் மேலே என்ன இருக்குது பாருங்கள், 43/45. அதுக்கப்புறமேட்டு பாருங்கள், இதுக்கு நேராக லாஸ்ட் 59. இது கிரேட்டர் தென் 59/60. இங்கே பாருங்கள், இன்னும் நான் உங்களுக்கு தெளிவாக எழுதுன்னு பாருங்கள். அந்த இது மட்டும் எழுதுன்னு பாருங்கள். இது 17ன்னு சொல்லியாச்சு. இது 17, இது 6, இது 21, இது பார்த்தீங்கன்னா 59 தெரிஞ்சாச்சு. நம்ம இதுக்கு நேராக எதுக்கு நேராக நம்ம சிம்பிளை பண்ண வேல்யூ வச்சு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஏறு வரிசை எழுத போகிறோம். 6 தான் சின்ன நம்பர், அதுக்கப்புறம் பெரிய நம்பர், அதுக்கப்புறம் பெரிய நம்பர். 6க்கு நேராக என்ன இருக்குதோ அந்த நம்பர் தான். 31/36 கிரேட்டர் தென். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 17/18. அதுக்கு அடுத்து பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 17. இதுக்கு மேலே என்ன இருக்குது, 17/18. அதுக்கப்புறம் பெரிய நம்பர்னா 21. இதுக்கு நேராக மேலே என்ன இருக்குது, இதுக்கு நேராக மேலே இருக்குது 43/45. இதுக்கு நேராக மேலே என்ன இருக்குது பாருங்கள், 59. 59/60. 59 கண்டுபிடிச்சிடும். அதுக்கு நேரம் மேலே என்ன இருக்குது, 59/60. புரியுதுங்களா? நோட் எடுத்து அப்படியே எழுதிங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள், உங்கள் புரிதலுக்காக இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
ரெண்டாவது கொஸ்டின் பாருங்களா, இது குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். இது குரூப் 4ல் கேட்டான். நான் என்ன சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற நம்பர் ஆஸ் யூஷுவல் என்னுடைய மெத்தட் என்ன சொல்லியிருப்பேன், ஷார்ட்கட்டு மேலே இருக்கிற நம்பர் 3 1 5 எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் பார்க்க போகிறேன் சொல்ல போகிறேன் சார். நீங்கள் டிஃப்ரெண்ட் பாருங்கள். 3/4 இதுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் என்ன வரும் 1, இதுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் 1க்கு 2க்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து 1, 5க்கு 8க்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன வரும் பாருங்கள் 3 வருது. ஓகேவா? இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது 3, இது வந்து 1 வரும். இது நான் வந்து என்ன பண்ண ரவுண்டர் வேல்யூ மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா சேம் நம்பராக இருந்ததுன்னா புள்ளி வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம புள்ளி வச்சு தேவையில்லாம் டைம் தான் வேஸ்ட் ஆகும். இது நேராக பார்த்தீங்கன்னா 1 3 3. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நம்பர் 1 1ன்னு வந்துச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன், நான் புள்ளி வச்சுக்க போகிறேன். 1 3 3 மீதி 2 20 6 3 18. அப்போ இது 1.6 ஆயிடுச்சு. அப்போ பாருங்கள் இதுக்கு நேராக என்னென்ன ஆன்சர்னு சொல்லிட்டு எழுதிட்டா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு நேராக என்ன சொல்லியிருப்பேன் 3, இதுக்கு நேராக என்னென்னா 1, இதுக்கு நேராக என்னென்னா 1.6. இப்போ எது ஏர் வரிசையில் எது இல்லாமல் இப்போ பாருங்கள் 1 எங்கே இருக்குது பாருங்கள், 1 தான் சின்ன நம்பர். அதுக்கு கீழே அதுக்கு நேராக என்ன கொஸ்டின் இருக்குது பாருங்கள், அதுக்கு நேராக என்ன கொஸ்டின் 1/2 இருக்குது. அப்போ 1/2 தான் ஃபஸ்ட்டு சின்ன நம்பர். அதுக்கப்புறம் பெரிய நம்பர் பாருங்கள், இந்த 1/6 1.6 தான். அதுக்கு நேராக என்ன கொஸ்டினில் இருக்குது பாருங்கள் 5/8. அப்போ அந்த 5/8. அதுக்கடுத்து 3ஆவதாக இருக்கிறது என்னென்னா பெரிய நம்பர் பாருங்கள் 3, 3க்கு நேராக என்ன நம்பர் இருக்குது பாருங்கள் 3/4. ஓகேவா? இதுக்கு உண்டான ஏறு வரிசை இதுதான். புரியுதுங்களா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நம்பர் ஷார்ட்கட் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். இது பாருங்கள் ரொம்ப சிம்பிள் பாருங்களேன். ஏறு வரிசையாக நம்ம எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கணும். இது பெரிய நம்பரும் கேட்டான், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் பாருங்கள். ஆஸ் யூஷுவல் நான் என்ன சொல்லியிருப்பேன், மேலே இருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு எழுத சொல்லியிருப்பேன். 2 3 4 5. ஓகேவா? எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்ணுவேன், இது ரெண்டுத்துக்கு உண்டான டிஃப்ரெண்ட்டு. அப்போ பாருங்கள் 2/3 இருக்கா, இதுக்கு 2/3ன்னா இதுக்கு டிஃப்ரெண்ட் வந்து என்ன வரும் 1 வரும். இதுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் என்ன வரும் 3ல் 5னா 2 வரும். இதுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் என்ன வரும்னா வந்து 3 வரும். இதுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் என்ன 3 வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள் நான் ரவுண்டர் வேல்யூ மட்டும் போடுறேன். இது 2 தான் வரும். இது பாருங்கள் 1 தான் வரும். இது பாருங்கள் 1 தான் வரும். இது பாருங்கள் 1 தான் வரும். ஏன்னா 1 3 3 அப்படின்னு சொல்லிட்டு இவனா கேட்டுருக்கான். ஏறு வரிசை கேட்கவே இல்லை. ஏறு வரிசை கேட்டால் நம்ம செக் பண்ணலாம், அதுக்கு அடுத்த நம்பர் எழுதணுமே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நம்பர் எதுன்னு சொல்லிட்டு கேட்டான். இப்போ இதில் நம்மளுக்கு பெரிய நம்பர்ன்றது 2 தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம இந்த 2 வேல்யூ எங்கே வந்திருக்கு, இதுக்கு தானே 2, இதுக்கு 2, இது 1 1 1ன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பெரிய வேல்யூ எது 2, 2க்கு நேராக என்ன கொஸ்டின் என்ன இருக்குது பாருங்கள் 2/3 இருக்குது. அப்போ இவற்றில் மிகப்பெரிய எண் எது 2/3. ஆன்சர் என்ன வரும் 2/3. ஓகேவா? புரியுதுங்களா? எவ்வளோ ஈஸியாக பாருங்கள் நம்ம ஷார்ட்கட். இதுக்கெலாம் உட்காந்து நீங்கள் எல்சிஎம்லாம் எடுத்திங்கன்னா நீங்களே பாருங்கள். இது எல்சிஎம்லாம் எடுத்து போடுறதுக்குள்ளே ஒரு தேவையில்லாம டைம் வேஸ்ட் ஆகும் நம்மளுக்கு. பேப்பர் பென் இல்லாமல் நம்ம பண்ணலாங்க. பேப்பர் பென் இல்லாமல் நம்ம இந்த கொஸ்டின்லாம் பண்ணலாம். பேப்பர் பென் இல்லாமல் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். லாஸ்ட் டைம் நம்ம கொஸ்டின் ஏதாவது போடும்போது கூட டக்கு நம்ம மைண்ட்லேயே சால்வ் பண்ணி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்களா. இந்த கொஸ்டின் பாருங்கள். ஏறு வரிசை சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரொசீஜர் என்னென்னா மேலே இருக்கிற நம்பர் ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். 4 3 7 11 எழுதிட்டோம்ப்பா. அடுத்து என்ன சொல்ல போகிறேன், டிஃப்ரெண்ட் பண்ண சொல்லுவேன். டிஃப்ரெண்ட் பாருங்கள். 4க்கு 5க்குள்ள டிஃப்ரெண்ட் என்னது 1, 3க்கு 4க்குள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா 1, 7க்கு 10க்குள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா வந்து 3 வரும், 11 12க்குள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா வந்து 1 வரும். ஓகேவா? புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இதை நம்ம அடிச்சுனா பாருங்கள், இது 4, இதை அடிச்சுனா இது 3 தான் வரும், இதை அடிச்சுனா இது 2 தான் வரும், இதை அடிச்சுனா இது 11 தான் வரும். ஓகேவா? ஏன்னா டிவைட் பை 1 இருந்தாலும் அது 11 தான் வரும். 4 3 2 11 வந்திருக்கு. ஏறு வரிசையிலே சொல்லியிருக்கான். நான் இந்த கொஸ்டினுக்கு நேராக நம்ம அந்த சால்வ் பண்ணி ஆன்சரை போட்டோன்னா நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? 4 3 2 11. இங்கே பாருங்கள், இதுக்கு நேராக 4, இதுக்கு நேராக என்ன சொல்லியிருக்கேன் 3, இதுக்கு நேராக நம்ம சால்வ் பண்ணதில் 2 வருது. நம்ம ஷார்ட்கட்டில் இதுக்கு நேராக 11 வருது. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் 4 3 2 11. இதுக்கு இப்போ என்ன ஏறு வரிசையிலேயே சொல்லியிருக்கான். இதுக்கு பாருங்கள் எந்த நம்பர் சின்ன நம்பர் 2 தான் வந்து சின்ன நம்பர். அதுக்குண்டான கொஸ்டின் என்ன இருக்குது 7/10. அப்போ அதை தான் ஃபஸ்ட்டு வரும். 7/10 கிரேட்டர் தென் 3 அடுத்தது வந்து பெரிய நம்பர் 3க்கு உண்டான கொஸ்டின் என்ன இருக்குது 3/4. அதுக்கப்புறமேட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் 4 தான் பெரிய நம்பர். 4க்கு உண்டான கொஸ்டின் என்ன வருது 4/5 வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு பாருங்கள், அதுக்கப்புறமேட்டு என்ன வரும்னா லாஸ்ட்டு 11னா 11/12. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக போட்ட பாருங்க. நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சா யோசித்து பாருங்கள் நீங்களே. எல்சிஎம்லாம் கண்டுபிடிச்சி இது போடுறதுக்குள்ளே எவ்வளோ டிலே ஆகும்னு சொல்லிட்டு நம்ம இந்தமாரி ஷார்ட்கட் போடும்போது நம்மளுக்கு டைம் வந்து ரிடியூஸ் ஆகுங்க. ஓகேவா? அதுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன்.
இங்கே பாருங்கள், இவற்றில் சிறிய என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஈஸி தான் இல்லை அந்த கொஸ்டின். 11/13, 16/21, 18/19, 19/23 இவற்றில் சிறிய எண் காண்க. இந்த கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடெலாம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு தான் உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் போட சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம யூடியூப் சேனலில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஷார்ட்கட் தான். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் தான் கொடுக்குமே. அதனால் நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.